ராமேஸ்வரம் பேக்கரும்பு பகுதியில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாவிடம் கேட்கலாம். பாலா, இந்த நினைவு மண்டபத்திற்கு நிதி எதுவும் ஒதுக்கப்பட்டிருக்கா? அதிகாரிகள் எது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி உலகை விட்டு மறைந்தார். அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பேக்கரும்பு பகுதியில் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிறைவேற்ற நிலையில் இந்த இடத்துல மணிமண்டபம் மற்றும் அறிவுசார் மையங்கள் அமைப்பதற்காக இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் வெங்கையா நாயுடு அவர்கள் இப்போ இந்த பகுதியில் மனோகர் பரிக்கர் மற்றும் வெங்கையா நாயுடு அவர்கள் இந்த பகுதியில் நினைவு மண்டபத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து அவருடைய பிறந்த தினம் 85வது பிறந்த தினம் நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்பொழுது இந்த பகுதியில் மத்திய அரசு அவர் நினைவு மண்டபம் மற்றும் அறிவுசார் மையங்கள் அமைப்பதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இந்த பகுதியில் 27,000 சதுர அடியில் நினைவு மண்டபம் அமைப்பதற்காக தற்பொழுது இந்திய இராணுவத்துறையினுடைய அதிகாரிகள் தற்பகுதியை ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் மொத்தம் 27,000 சதுர அடியில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவர் ஒரு நினைவு மண்டபம் முதல் கட்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்டமாக அந்த முதல் கட்ட பணி வருகின்ற 2வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஜூலை 10ஆம் தேதிக்குள் நிறைவு செய்யப்படும் எனவும் அதன் தொடர்ந்து ஜூலை 27ஆம் தேதி நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த பகுதியில் தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் எனவும் தற்பொழுது இந்திய இராணுவத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கழகத்துறையினுடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இரண்டாவது கட்ட பணியாக 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது இந்த பணி அதாவது நாளை மறுதினம் அவருடைய பிறந்த நாளில் பணியை தொடங்குவதற்காக தற்பொழுது அதிகாரிகள் தீவிரமாக பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமேஸ்வரம் பேக்கரும்பு பகுதியில் உள்ள அப்துல் கலாம் நினைவிடத்தில் இந்திய ராணுவ ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நினைவு மண்டபம் அமைப்பது குறித்து ஆலோசனை நடத்தி வருகின்றனர், ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாலா வழங்க கேட்டோம்.